Hi students, welcome to Chennai IAS Academy. நம்ம அடுத்த கட்டமா ரிவிஷனுக்கு நிறைய பிடிஎஃப் நிறைய வீடியோக்களும் போடுற விஷயங்கள்ல அடுத்த கட்டமா நம்ம ரிவிஷனுக்காக யூனிட் 7ல கேட்கக்கூடிய அந்த வருடங்கள் ஓகே வருடங்கள் அதிகமா கேட்கறாங்க நமக்கு அதுவும் குரூப் 2 வருடங்கள் கேட்டாங்க இப்போ குரூப் 4ல அதிகமா வருடங்கள் தான் இருக்க போகுது அப்போ அது சம்பந்தமா நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா நம்ம வருடங்கள் படிக்கும்போது ஹிஸ்டரி ஒரு டாபிக்கா எடுத்து படிச்சுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த டைம் லைனை அப்படியே சீக்வன்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கணும் நோட்ஸ் ஓகேவா அப்போ இப்போ நோட்ஸ் எழுதுறதுனால பரவாயில்ல நம்ம ஒரு 74 பாயிண்ட்ஸ் மொத்தமா கிட்டத்தட்ட 74 பாயிண்ட ஒரு டைம் லைனா ஒரே பிடிஎஃப்ல வச்சிருக்கோம் அதை இப்போ நான் டீச்சிங் பண்ண போறேன் அந்த டைம் லைன்ல இருக்கிற விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றோம்னா இப்போ இந்த ஒழுங்குபடுத்தும் சட்டம் இந்த சட்டத்தை சொல்லும்போது அதுல வேற என்ன விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே பிடிஎஃப் அட்டாச் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ் உதவும் ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா யூனிட் 7 ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மொத்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 ஃபோக்கஸ் பண்ணி யூனிட் 7ல கேட்கக்கூடிய மொத்த வருடங்களையும் என்னென்ன வருடங்கள் இருக்குதோ இன்ச் பை இன்ச் எல்லாமே கொடுத்துட்டோம் ஓகே அது முக்கியமா கேள்வி கேட்கக்கூடியது மட்டுமே தான் கொடுத்துருக்கிறோம் ஓகே பார்க்கலாமா அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு போர் பிரிட்டிஷ் வந்தது ஒரு காலம் 1493கள்ல சரி 98கள்ல நமக்கு இந்தியாவுக்கு வாஸ்கோடகாமா வந்திருப்பாரு தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க ஓகே அதெல்லாம் கதைகள் அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கும் இந்தியா இருக்கக்கூடிய கொல்கத்தா இருக்கக்கூடிய மன்னர்களான சிராஜுத்தௌலா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டா இருக்கக்கூடிய முதல் போர் இந்தியாவில் மாற்றத்திற்குரிய ஒரு போர் அப்படி பார்த்துட்டீங்கன்னா அது இந்த பிளஸ்ஸி போர் அதுதான் 1257ஆம் ஆண்டு இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒன்னு இந்த 1257 போர் அடுத்து கரெக்டா ஒரு 100 வருஷத்துல 1857 ஒரு நடக்கும் ஒரு விஷயம் ரிவோல்ட் அதாவது பெரும் கலகம் அப்படி நடக்கும் அதுவும் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அடுத்த 90 வருஷத்துல 1947 நடக்குது இந்தியா சுதந்திரம் கிடைக்குது இது ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதிரி ஒவ்வொரு 100 வருஷத்திற்கு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சது இந்தியா அதுல முதல் தொடர்ச்சியாக முதல் களமாக 1957 பிளஸ்ஸி போர் நெக்ஸ்ட் 1760ஆம் ஆண்டு வந்தவாசி போர் இதெல்லாம் எங்க சார் வந்தவாசி போர் எங்க நடந்தது அப்படின்னா இந்த கர்நாடக வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் அந்த ஒரு இயர்லாம் நாம கொடுக்கல அது ஒரு முக்கியமான ஒரு போர் அப்படின்னா தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு போர்னா வந்தவாசி போர் 1760 அடுத்து முக்கியமானது 1761ஆம் ஆண்டு மூன்றாம் பானிபட் போர் மராத்தியர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர் இது வந்து மராத்தியர்கள் சுலபமாக அழிக்கப்பட்டார்கள் ஓகே மூன்றாம் பானிபட் போர் 1761 அப்போ மூன்றாம் பானிபட் போர் ஞாபகம் வந்தோன்னு அடுத்தடுத்து ஞாபகம் வரணும் முதலாம் பானிபட் போர் எங்க நடந்தது இரண்டாம் பானிபட் எங்க நடந்தது யாருக்கு நடந்தது ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போர்களுக்காக மட்டுமே அடுத்த வீடியோ மேபி அதுதான் இருக்கும் போர் மட்டுமே ஒரு 15 போர்கள் நடந்த போது யூனிட் 4 ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன போர் நடந்தது அதை பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பக்சர் போர் இந்த பிளஸ்ஸி போரும் பக்சர் போரும் ஒரு தொடர்ச்சி தான் பிளஸ்ஸி போர்ல ஒரு சில விஷயம் நடந்தது அதுக்கு வந்து பிரிட்டிஷ் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துல திருப்பியும் அதே நிகழ்வாக பக்சர் போர் நடக்குது 1764ஆம் ஆண்டு ஓகே நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்தியாவை பிளஸ்ஸி போருக்கு அப்புறம் கொஞ்சம் இந்தியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க பக்சர் போருக்கு அப்புறம் இந்தியாவில் கொல்கத்தா பகுதி முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்ட்ரோல் பண்ணி இந்தியாவிற்காக சட்டங்கள் போடப்பட்டாங்க சட்டங்கள் போடப்பட்டதுல முதலாக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னா 1773ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தில் என்னன்னா வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இந்தியாவுக்கு கொல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட் ஓகே உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றம் கொண்டு வரல உச்ச நீதிமன்றம் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க 1973 ஒழுங்குபடுத்த சட்டம் அடுத்து இந்த போர்கள்ல ஒரு சில போர்கள்ல உடன்படிக்கையாக மராத்தாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் போடப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக பார்க்கப்படக்கூடிய முக்கியமான உடன்படிக்கை புரந்தர் உடன்படிக்கை ஓகே எந்த ஹிஸ்டரியில எந்த ஒரு உடன்படிக்கையும் ஒரே நேம்ல 2 விஷயங்கள் வராது ஆனா இந்த புரந்தர் உடன்படிக்கை மட்டும் 2 விஷயங்கள் வரும் ஒன்னு நம்ம மராத்தாவுடைய காலகட்டத்துல சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க அதுக்கு பேரும் புரந்தர் உடன்படிக்கை தான் அதே மாதிரி இங்க மராத்தாஸுக்கும் சிவாஜிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மராத்தாஸுக்கும் பிரிட்டிஷ்க்கு போடப்பட்ட உடன்படிக்கையாக புரந்தர் உடன்படிக்கை பார்க்கலாம் இது வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஓகே நெக்ஸ்ட் 1787ஆம் ஆண்டு இந்திய சட்டம் அதாவது பிரிட்டன் இந்திய சட்டம் அதாவது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதாவது அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல தேவைப்படக்கூடிய மாற்றங்களை அடுத்த 11 வருஷத்துல கொண்டு வராங்க அடுத்து ஒரு சீரியஸா கொண்டு வர ஒரு சில சட்டங்களை இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1793 சாசன சட்டம் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அடுத்து 1798ஆம் ஆண்டு துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க என்ன சார் துணைப்படை திட்டம் ஒண்ணுமே இல்ல சப்சிடி அலையன்ஸ் பிரிட்டிஷே மன்னருக்கு ஆர்மி கொடுப்பாங்க
பிரிட்டிஷே ஆயுதங்கள் கொடுப்பாங்க. ஆனா என்ன செய்யணும்னா அந்த ராணுவ வீரர்களுக்கு ஆயுதங்களுக்கு யார் தொகை பே பண்ணா? ராஜாக்கள் தொகை பே பண்ணணும். ராஜாக்கள் தொகை பே பண்றதுனால என்ன செய்யணும்னா பிரிட்டிஷோட ஒரு பிரதிநிதி அங்கேயே இருப்பாங்க. ராஜா பிரிட்டிஷ் கிட்ட சொல்லாம வேற எந்த ராஜாக்கள் கிட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, பக்கத்து நாட்டோட தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுதான் துணைப்படை திட்டம். இந்தியாவை பிரிட்டிஷ்க்கு அடிமையாக்குன ஒரு திட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா அந்த துணைப்படை திட்டம் தான். சப்சிடரி அலையன்ஸ் லார்டு வெல்லேஸ்லி கொண்டு வந்தது. லார்டு வெல்லேஸ்லி அந்த அவர் கொண்டு வந்ததுதான். ஓகே, லார்டு வெல்லேஸ்லி. நெக்ஸ்ட் 1813ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் சாசன சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். இந்தியாவுடைய எஜுகேஷனுக்காக முதல் படியாக பிரிட்டிஷ் செஞ்ச மிகப்பெரிய மாற்றம். என்ன சார் அப்படி மாற்றம்னா, ஃபர்ஸ்ட் தடவை கல்விக்காக, முதல் தடவை கல்விக்காக அந்த டைம்ல 1 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்க. என்ன சார் 1 லட்சம் ரூபாய் தானே சார் அப்படி சொல்லலாம். ஆனா அந்த டைம்ல 1 லட்சம் ரூபாங்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷனுக்காக, கல்விக்காக, கல்வியை மேம்படுத்துவதற்காக மட்டுமே பிரிட்டிஷ் அனுமதிக்கிறாங்க. என்ன சட்டத்துல? 1813 சாசன சட்டம், சார்ட்டர் ஆக்ட் சைன் பண்றாங்க. அடுத்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாராம் மோகன் ராய் முதலாக கொண்டு வரக்கூடிய பிரம்ம சமை, பிரம்ம சமாஜ்ங்கிற அமைப்பு 1828ஆம் ஆண்டு. இதன் தொடர்ச்சியாக 1829ஆம் ஆண்டு என்ன ஒழிக்கிறாங்க? சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருப்பி சாசன சட்டம் 1833ஆம் ஆண்டு திருப்பியும் இது ஒரு சீரியஸ். அடுத்து 833 20 வருஷத்துக்கு இந்த சாசன சட்டம் வரும். 13 பிளஸ் 20 33 பிளஸ் 20 53 இந்திய சாசன சட்டம். இந்த மாதிரி சாசன சட்டம் ஒரு 3 சட்டங்கள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பிரிட்டிஷ் எஜுகேஷன்ல ஒரு மகா சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்தியாவுடைய கல்வி முறைக்கு ஒரு மேக்னா கார்ட்டா மகா சாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா சார்லஸ் வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 1854ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு மாற்றத்திற்கு உரிய ஒரு அமைப்பு. கிளர்ச்சி, அப்ப கிளர்ச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு கிளர்ச்சியும் எந்தெந்த பிளேஸ்ல யார் யார் தலைமை நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் டெல்லியில் இருக்கக்கூடிய 2ஆம் முகமது ஷா, சாரி முகமது பகதூர் ஷா. ஓகே, அந்த நபர். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி பகதூர் ஷா, பகதூர் ஷா. அப்போ இவர் என்ன பண்றாரு? பகதூர் ஷா தலைமையில் என்ன நடக்குது? நாட்கள் போக போக 1858ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டாங்க. ஜான் நிக்கல்சன் தலைமையில டெல்லியில பகதூர் ஷாவை கைது பண்ணிட்டு அவங்க ரங்கூன் அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய கிளர்ச்சியை ஈஸியா பிரிட்டிஷ் அடக்கி ஒடுக்கிடுறாங்க. இப்போ இந்த இயரும் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இயர். ஏன் அப்படின்னா அடுத்த 1858ஆம் ஆண்டு இந்தியாவை இனிமேல் கம்பெனி ஆளாது, இந்தியாவை இனிமேல் யாரா ரூல் பண்ண போறாங்க அப்படின்னா டோட்டலா பிரிட்டிஷ் அரசாங்கமே டைரக்டா ராணி தலைமையில ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1857ஆம் ஆண்டு மகாராணி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1861ஆம் ஆண்டு இனிமேல் வரக்கூடிய சாசன சட்டம் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. 1861 இந்திய கவுன்சில் சட்டம் என்று கொண்டு வரப்படுகிறது. அடுத்து 1861ஆம் ஆண்டு இந்திய சிவில் சர்வீஸ் ஆக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டுக்கிறாங்க. இதே சேம் இயர்ல சிவில் சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தொடர்ச்சியாக 1863ஆம் ஆண்டு முதலாக இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் சுரேந்திரநாத் அப்படிங்கிற சுரேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணன் என்ன பண்றாருன்னா முதலாக ஐசிஎஸ் தேர்வை எழுதி பாஸ் ஆகிறார். ஓகே, நெக்ஸ்ட் 1867ஆம் ஆண்டு எம்ஜி ரனடே அவர்களால் தொடங்கப்பட்ட பூனா சர்வஜோனிக் சபா. 1867ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பூனா சர்வஜோனிக் சபா யாரால் துவங்கப்பட்டது? ஜஸ்டிஸ் எம்ஜி ரனடே. நெக்ஸ்ட் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் 1875 ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்த உடனே அவர் எழுதிய புக் என்னது? சத்திய பிரகாஷ். அவரை கொண்டு வந்த மூவ்மெண்ட் என்ன? சுத்தி மூவ்மெண்ட், சுங்கத்தான் மூவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1876ஆம் ஆண்டு இந்திய தேசிய சங்கம் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் மோகன் போஸ் என்ற தலைமையில் அவர்களால் உருவாக்கப்படுகிறது. அடுத்து 1878ஆம் ஆண்டு வெர்னாகுலர் பத்திரிகை சட்டம். என்ன சார் வெர்னாகுலர் பத்திரிகை சட்டம்னா? ஒண்ணு இல்ல, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நாளிதழ் எல்லாமே இங்கிலீஷ் நபர் நடத்துவாங்க. ஆனா லோக்கல் லாங்குவேஜ், அதாவது வட்டார மொழி சட்டம், அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் சொல்லுவாங்க. அதாவது தமிழ், அப்புறம் ஹிந்தியில, மராத்தியில, பெங்காலியில, இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல மக்களுக்கு அந்த விடுதலை உணர்வை தூண்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பத்திரிகைகள் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ அந்த பத்திரிகைக்கு கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन 1878 1878 வெர்னாகுலர் சட்டம். அடுத்து இந்த பில்லு பாருங்க, ரொம்ப 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 பெரிய சர்ச்சையானது. என்ன சார் இப்படி அந்த பில்லு? இது 1884ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பில்லு. பிரிட்டன்ல 2 கட்சி இருக்கு. ஒன்னு லேபர் பார்ட்டி, இன்னொன்னு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இதுல எப்பெல்லாம் லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம்
யாருக்கு சாதகமா இருக்குன்னா இந்தியாவுக்கு சாதகமான இந்திய நலனுக்கு அதுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அதுல ஒரு விஷயம் தான் இந்த எல்பர்ட் பில். என்ன இந்த பில் அப்படி சொன்னதுன்னா, இந்தியர்களும் நீதிபதியாக ஆகலாம், அந்த நீதிபதி பிரிட்டிஷுடைய வழக்குகளையும் வாதாடலாம், அதை தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். இதை வந்து பிரிட்டிஷ் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கல. ஓகே, ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையானது. ஆனா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, திருப்பி மக்களே ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க, அந்த பில்லை கேன்சல் பண்ணாங்க. ஆனா இந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமானது. யோசிச்சு பாருங்க, இந்திய ஒரு நபர் ஜட்ஜா மாறுறாரு, அந்த ஜட்ஜு பிரிட்டிஷோடைய கேஸ்களையும் பிரிட்டிஷ் சிப்பாயோட கேஸையும் டீல் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி கொண்டு வந்தாங்க, ஆனா நிறைவேறல. வருஷம் முக்கியம் 1884. அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க போறது 1885 இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்த ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. யார் தலைமையில? WC பானர்ஜி தலைமையில, சாரி அவர் தலைமையில உருவாக்குறாங்க. ஆனா அது உருவாக்குற நபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகே, AO ஹியூம் நபர்கள் உருவாக்குறாங்க. அந்த டைம்ல யாரு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தா, வைசிராயா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கும் பொழுது அந்த டைம்ல யாரு வைசிராயாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி கவுன்சில் ஆக்ட் 1992ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் ஆக்ட். அதுக்கப்புறம் டைரக்டா எங்க வந்துடும்? 90ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுடைய விடுதலை போராட்டமே தீவிரம் அடைஞ்சிடும். ஓகே, ஒரு சைடு காந்தி போராட்டம் பண்றாங்க, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போராட்டம் நடத்துறாங்க, ஒரு சைடு வங்காளத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே கொந்தளிச்சு எழுதுறாங்க, பஞ்சாப்ல ஜாலியன்வாலா பாகத்தை எதிர்த்து போராடுறாங்க. நிறைய விஷயம் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டங்கள் தான் சீக்வன்ஸா பார்க்கணும். அடுத்து 1905ஆம் ஆண்டு வங்காள பிரிவினை, அதாவது வங்காள தேசம் இருக்குது, அந்த பகுதி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவா இருந்தது. அந்த டைம்ல அந்த வங்காள தேசத்தை ரெண்டா பிரிக்கிறாங்களாம். அதுதான் வங்க பிரிவினை சொல்றாங்க. மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சொல்றாங்க, நிர்வாகத்துக்காக சொல்றாங்க. ஆனா அதை இந்தியர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அதை மதம் ரீதியாக பிரிக்கிறாங்க. ஒரு சைடு ஹிந்துக்கள், ஒரு சைடு முஸ்லீம்கள், இப்படி சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சாங்க சொன்னாங்க. இதனாலையும் பிரிட்டிஷ் இந்தியர்கள் எல்லாருமே கொந்தளிச்சாங்க. இந்த டைம்ல ரவீந்திரநாத் தாகூரால கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபேமஸ் போராட்டம் தான் என்னன்னா, முஸ்லீம் ஆண்கள் அல்லது முஸ்லீம் பெண்கள், இந்த சைடு ஹிந்து ஆண்கள் ஹிந்து பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் மாத்திக்கணும். என்ன மாத்திக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா, ராக்கி கெட்டும் பழக்கம். இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள், எங்க ரெண்டு பேரும் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்வதற்காக அப்போ முதலாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை தான் ராக்கி. அந்த பண்டிகை நம்ம இப்போ வரைக்கும் கொண்டாடி இருக்கோம். ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண்ணு கெட்டினாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் சொல்றோமா, அண்ணன் தம்பியோ தங்கச்சி, சரி அக்கா தம்பி அல்லது அண்ணன் தங்கையோ சொல்றோமா, அதுதான் இந்த பண்டிகை தான். அந்த டைம்ல விடுதலை உணர்வை தூண்டுவதற்காக கொண்டு வரப்பட்டது, முஸ்லீமும் ஹிந்துக்களும் ஒற்றுமை இருப்பதற்காக. 1905ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வங்க பிரிவினை. அடுத்து 1905 வரைக்கும் 1910 வரைக்கும் இரண்டாம் மிண்டே பிரபு வைசிராக பணியாற்றினார். அடுத்து 1906ஆம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரசின் இலக்காக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்வராஜ் அப்படிங்கிறது ஒரு இலக்கா வந்து அறிவிக்கப்பட்டது, ஸ்வராஜ்யம். ஓகே, நெக்ஸ்ட் 1906ஆம் ஆண்டு இந்த வங்க பிரிவினை ஏற்படுத்த உடனே முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு எழுச்சி ஏற்பட்டு, பிரிட்டிஷ் வந்து நமக்கு சாதகமா செய்யறாங்க, அப்போ காங்கிரஸ்க்கு போனீங்கன்னா அங்க வெறும் பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க, அங்க ஹிந்துவுக்கு தான் சாதகமா இருக்குது, முஸ்லீமுக்கு தனியா கட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் கட்சி உருவாக்கப்பட்டது. ஓகே, ஆனா இனிஷியலா முஸ்லீம் கட்சி உருவாக்கும் போது முகமது அலி ஜின்னா அதுல கிடையாது, லேட்டரா தான் உருவாக்குறாங்க. இதை உருவாக்குன பார்த்தீங்கன்னா அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து சூரத் பிளவு. காங்கிரஸ்ல வந்து ரெண்டு பேர் பிரிகிறாங்க. யாரு அப்படின்னா, மிதவாதிகள், இன்னொன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லிட்டு ரெண்டு பேர், மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ரெண்டா பிரிகிறாங்க. இந்த பிரிஞ்ச காங்கிரஸ் அடுத்து 1917ஆம் ஆண்டு சேருவாங்க. ஓகே, அது நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து 1907ஆம் ஆண்டு தேச துரோக சந்திப்பு சட்டம், அதாவது செடிஷன் மீட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 1908ஆம் ஆண்டு இந்திய செய்தித்தாள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1909 மார்லி மெண்டோ சீர்திருத்த சட்டம் தான் வெளிவந்தது. சீர்திருத்தம் வெளிவந்தது அதுக்கு முன்னாடி. ஓகே, சீர்திருத்த சட்டங்கள். அடுத்து 1909ஆம் ஆண்டு இந்த சட்டங்கள் சீர்திருத்தம் என்ன சட்டமா மாறுது, இந்திய கவுன்சில் ஆக்டா மாறுது. அடுத்து 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம் நிறைவேற்றாங்க. அடுத்து நான் சொன்னா வங்க பிரிவினை, ரொம்ப ரொம்ப மோசமா இருந்த வங்க பிரிவினை லார்டு கர்சன் அவர்களோட தலைமையில 1911ஆம் ஆண்டு வங்க பிரிவினை கேன்சல், ரத்து செய்யப்பட்டது. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் 1914 முதல் 1919 வரைக்கும் இந்தியாவில் உலக போர் நடக்குது. இந்த உலக போர்ல இந்தியர்கள் கேட்காமையே இந்தியர்களுடைய சோல்ஜர்ஸை எங்க இன்ஃபில்ட் பண்றாங்கன்னா முதலாம் உலக போர்ல இன்ஃபில்ட் பண்றாங்க. இதனால சுதந்திர போராட்ட ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் திரும்புறாங்க. ஓகே, 1914ஆம் ஆண்டு இந்தியாவில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியாவுக்கு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1916ஆம் ஆண்டு ஹோம் ரூல் லீக், அதாவது இந்தியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இது வந்து 1915 தான். 1915 ஜனவரி 9ஆம் நாள் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராங்க. நெக்ஸ்ட் 1916ஆம் ஆண்டு ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு திலகரம் கொண்டு வராங்க, இன்னொரு சைடு யார் வராங்க, தன்னாட்சி இயக்கம் சொல்லுவாங்க தமிழ்ல, தன்னாட்சி இயக்கம் கொண்டு வராங்க, இன்னொரு சைடு அன்னி பெசன்ட் அவர்களும் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்
1916 ஆண்டு லக்னோ காங்கிரஸ் தலைமையில முஸ்லீம் லீக்கும் 2 விஷயம் நடக்குது. 1916 ஓகே 2 விஷயம் நடக்கும். அது இந்த பாயிண்ட் பாருங்க. மாநாட்டில் தீவிரவாதிகளையும் காங்கிரஸ்குள்ள சேர்த்துட்டாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து லக்னோ காங்கிரஸ்ல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒண்ணு சேர்ந்தாங்க. 2 விஷயம் நடக்கும், நல்ல விஷயம். லக்னோ காங்கிரஸ்ல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்றாங்க, அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்னா சேர்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 1917 ஆண்டு ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படி சொல்லக்கூடிய மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற தலைமையில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அதே 1917 காந்தியுடைய முதல் மாநாடாக காந்தியுடைய முதல் போராட்டம் இருக்கக்கூடிய சம்பரான் சத்தியாகிரகம், பீகார்ல ஒரு சத்தியாகிரகமா நடத்துவாங்க. சம்பரான் முக்கியம். அடுத்தது சீக்வன்ஸ் 1918 எங்க அப்படின்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படி பண்றாங்க. அடுத்து 1918 ஆண்டு கேதா மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸா கொண்டு வராங்க. CAK ஓகே, ஷார்ட்கட் என்ன சொல்லலாம்? கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் குரூப் 1ல வந்து கேட்டுக்கிறாங்க. சம்பரான், அகமதாபாத், அப்புறம் யாரு? கேதா சத்தியாகிரகம். ஓகேவா? நெக்ஸ்ட் 1919 மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1919 அறிமுகப்படுத்துறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சட்டம் எதுக்காக அப்படின்னா இந்தியர்களை என்ன செய்யலாமா, எந்தவித பர்மிஷனுமே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். அதுதான் ரவுலட் சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் பஞ்சாப்ல சையஃபுதீன் கிச்சிலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யபால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அரெஸ்டை கண்டித்து தான் யார் என்ன நடக்குதுன்னா ஜாலியன் வாலாபாக் நடக்குது. அதுதான் இந்த பாயிண்ட். 1919 ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதே தொடர்ச்சியாக 1919 ஆண்டு ஜாலியன் வாலாபாக் நடக்குது. கிட்டத்தட்ட 379 பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட அதிகமான இறப்புகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 1920 ஆண்டு கிலாபத் ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது. நான் கோஆபரேஷன் நடக்குது. 1920 இருந்து 10 வரைக்கும் பல புரட்சிகர இயக்கங்கள் நடக்கும். நிறைய ரிவல்யூஷனரி மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 1922 சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்ததுனாலதான் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன விஷயம்? காந்தி கோவப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணதுனால என்ன ஆகுது? புதுசா ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சிக்கு பேர் தான் ஸ்வராஜ்ய கட்சி உருவாகுது. 1923 ஆண்டு ஸ்வராஜ்ய கட்சி. அடுத்து 1927 ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாடு, மார்கரெட் பென்ஸ் தலைமையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாநாடு நடக்குது. நெக்ஸ்ட் 1927 ஆண்டு இந்தியாவுக்கு வெளிநாட்டை, அதாவது பிரிட்டிஷை சேர்ந்த சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வருது. இந்த சைமன் கமிஷன் எதிர்த்துதான் சைமன் கமிஷன் போராட்டம் நடக்குது. இந்த சைமன் கமிஷன் போராட்டத்தில் தான் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து அடித்துக் கொள்ளப்படுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் நேரு அறிக்கை வெளியிடுறாங்க 1928. அதாவது சைமன் கமிஷனுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்பட இந்தியர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நேரு அறிக்கை. நெக்ஸ்ட் ஜின்னா 14 புள்ளிகள் முன்மொழியப்பட்டது. ஜின்னா திருப்பி என்ன ஆகுறாருன்னா, ஜின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படைவாதியாக மாறுறாரு. ஓகேவா? முஸ்லிமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா மாறாரு. அவர் 14 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 புள்ளிகள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. எப்ப இந்த ஆண்டு 1929 ஆண்டு. அடுத்து 1930 ஆண்டு காந்திஜியின் தண்டி அணிவகுப்பு நடைபெற்றது. காந்திஜியோட தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. அதுதான் 1930 ஆண்டு. அது ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு முறை நடந்திருக்கும். அடுத்து 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 31 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, அப்புறம் 32 மூன்றாம் வட்டமேசை மாநாடு சொல்லிட்டு சீக்வன்ஸா நடக்கும். இதுல இந்த 3 வட்டமேசை மாநாடுகளையும் பார்ட்டிசிபேட் பண்ண நபர் அப்படின்னா BR அம்பேத்கர். 2வது வட்டமேசை மாநாட்டு பங்கேற்ற ஒரு ஆண்டு அப்படின்னா காந்தி. காந்திக்கு இர்வினுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க 1931 ஆண்டு. அதன் அடிப்படையில் 2வது வட்டமேசை மாநாட்டுல மட்டும் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் அந்த வட்டமேசை மாநாடுக்கு அப்புறம் விடுதலை கொடுக்குற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. அதனால 1932 ஆண்டு வகுப்புவாத விருது, அதாவது கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கொடுப்பார். இந்த கொடுத்ததுனால மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நடக்கும். என்ன பெரிய மாற்றம் நடக்கும்னா, காங்கிரஸ் ஸ்கூல்ல காங்கிரஸும் அம்பேத்கர் உடன்படிக்கை போடுவாங்க. நிறைய மாற்றங்களை வந்து அடுத்தடுத்து கொண்டு வரும். ஓகேங்களா? அதான் அடுத்து பார்க்கணும். பூனே ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தனால அதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஸ்கூல்லேயே, அதாவது தலித்துகளுக்கு, அதாவது SC ST பர்சன்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுப்பதற்காக ஒத்துழைச்சிருப்பார். ஓகேங்களா?
அடுத்த 1935 மிகப்பெரிய ஒரு சட்டம், இந்திய அரசு சட்டம். இதன் அடிப்படையில் தான் வந்து எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் RBI கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டம், இதெல்லாம் நடக்கும். அடுத்து 39 இருந்து 45 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர். இந்த இரண்டாம் உலகப் போர் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவோட சுதந்திரத்துக்கு கொண்டு போய் உந்துதலாக தள்ளி விட்டுரும். ஏன் அப்படின்னா இரண்டாம் உலகப் போர்ல நிறைய சோல்ஜர்ஸை யார் யூஸ் பண்ணிருப்பாங்க? நம்மளுடைய சோல்ஜர்ஸை பிரிட்டிஷ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை வந்து வன்மையை எல்லாருமே கண்டிப்போம். காந்தி முதல்ல கண்டிப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, காந்தி அப்புறம் பெர்மிஷன் கேட்கும்போது இந்த போர் நல்லபடியா முடிஞ்சு பிரிட்டிஷ் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா விடுதலை வந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லியிருப்பாங்க. இதை ஏற்றுக்கொண்டு இந்தியர்களை போர்ல அனுமதிச்சிருப்பாரு யாரு? காந்தி. ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய எதிரிகளுக்கு கெட்ட நேரமா இருக்கும் போது நம்ம அதுல போய் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்க. ஓகே, அதே மாதிரிதான் இங்கே இருக்குது. அடுத்து 1940ஆம் ஆண்டு அந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆகஸ்ட் சலுகை என்று அறிவிக்கப்படுகிறது. விடுதலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டேட் சொல்ல மாட்டாங்க அந்த டைம்ல, லேட்டரா டேட் சொல்லுவாங்க. அடுத்து விடுதலை கொடுப்பதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படிதான் கான்ஸ்டிடியூஷன் எழுதணும், இந்தியாவுக்கு எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல 1942ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அந்த கிரிப்ஸ் மிஷின். அடுத்து 1945ஆம் ஆண்டு வேவல் திட்டம். 1946ஆம் ஆண்டு கேபினெட் மிஷன், அமைச்சரவை குழு வந்து இந்தியாவுக்கு வரும். அடுத்து 1947 இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்ததா அப்படின்னு மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்படும். சுதந்திர சட்டம் பிரிட்டிஷோடைய பார்லிமெண்ட் கொடுப்பாங்க. சுதந்திரமும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தினமாகவும் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நமக்கு தெரியும், சுதந்திரம் வாங்கி பெரிய ஒரு தலைவரை அடுத்த வருஷமே நம்ம என்ன செஞ்சோம், கோச்சே அவர்களால் காந்தி வந்து படுகொலை செய்யப்படுகிறார். ஓகேங்களா? 1948. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த வருஷம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950 வந்து நம்ம என்ன கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், குடியரசு தினமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ மொத்தமா யூனிட் 7 இருக்கக்கூடிய டைம் லைனை வந்து ஒரு 74 பாயிண்டா காலக்கோடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம ஃபுல்லா படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ இதை கொஞ்சம் தெளிவா டவுன்லோட் பண்ணிட்டு இப்பவும் படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி 22ஆம் தேதி அந்த ரேஞ்சிலையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இயர் வச்சு கேட்கிறாங்கல்ல, அதனால நம்ம இயர் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.